சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை, விடுதலின் செய்தியை, பாவ மன்னிப்பின் செய்தியை, பரலோகத்தின் செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அருமையான இந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நற்செய்தியை இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அருமையான இந்த கிராமத்தின் ஜனங்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெறுக்காத தேவன். ஒருவேளை நீங்க வியாதியில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், ஒருவேளை நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை அரவணைக்கும்படியாய், உங்களை ஆதரிக்கும்படியாய் இந்த நாளிலே உங்களை
அழைக்கிறார் இயேசு. வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம், இதோ வாசப்படி நின்று ஒருவருடைய கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு நீங்கள் கதவை திறந்தால் நான் உங்களோடு கூட பிரவேசிப்பேன், நீங்கள் என்னோடு கூட பிரவேசிக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாளிலே இந்த வேத வசனத்தின் மூலம் சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த கிராமத்தில ஒவ்வொரு இல்லத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். நீங்க இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டு நீங்க கதவை திறந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட பிரியமா இருக்கும்படி, உங்களை நேசிக்கும்படி, ஆண்டவர் உங்களோடு கூட தங்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை எல்லா எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து நானே உங்களுக்கு நல்ல மீட்பராக இரட்சகராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எங்களை யாரும் விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி நீங்க இந்த நாளிலே கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற இயேசு என்கிற இரட்சகர் இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொருவரோடு கூட இடைபடும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்க தேடுவீர்களானால், இந்த இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவீங்கன்னா ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க பாவத்தில குடியில இருக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து இதிலிருந்து என்னால விடுபட முடியலையே, இந்த குடியின் நிமித்தம் இன்னைக்கு என் குடும்பம் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே, விட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனாலும் முடியவில்லை என்று சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா, இந்த குடியின் ஆவியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, இது நிமித்தம் என் குடும்பம் கஷ்டப்படுகிறது, என் ஆத்துமா அடித்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்க ஒருவேளை இயேசுவை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். மெய்யாகவே நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவை ஒருவேளை தீய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நான் விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஆண்டவரே இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, நான் ஒரு நல்ல மனிதனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்க சொல்வீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வியாதியில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லலாம். ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்வீங்கன்னா ஆண்டவர் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ வியாதிஸ்தர்களே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ வியாதிஸ்தர் மீது தேவன் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகி ஒவ்வொருவரையும் தொடும் பொழுது அந்த நாளிலே அவர் சுகமானார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த இயேசு இன்றைக்கு இந்த கிராமத்தை தேடி வந்திருக்கிறார். அந்த சுகமாக்குகிற தேவன் இன்றைக்கு உங்கள் அருகிலே இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் யாரையும் தள்ளல, யாரையும் வெறுக்கல. எப்படிப்பட்ட எந்த பாவத்துல எப்படிப்பட்ட வியாதியில நீங்க இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்க நோக்கி கூப்பிடுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி இருக்கிறது, பாவம் உன் வாசப்படியிலே படுத்து கிடக்கும் என்று சொல்லி இருக்கிறது, பாவம் கொடிதானது, பாவம் வேதனை உள்ளது. வேதத்துல ஒரு பாவம் செய்த மனுஷன், ஒரு துரோகம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை காலமெல்லாம் செய்துவிட்டு மறிக்கிற வேளையிலே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறான். பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உடைய ராட்சியத்திலே என்னை நினைத்திரணும் என்று சொல்லி தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசிலே இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள், ஆனால் இந்த இயேசு என் பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும் என்று சொல்லி நீங்க ஒருவேளை யோசிக்காதபடி அந்த பாவமான மனுஷன், எவ்வளவோ திருடு கொலை செய்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரலோக வாழ்வை கொடுத்தது போல இன்றைக்கும் நீங்க எப்படிப்பட்ட பாவத்தில எப்படிப்பட்ட வேதனையில இருந்தாலும் ஆண்டவர் இந்த பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ரட்சித்து பரலோக வாழ்வை கர்த்தர் கொடுக்க அங்கு பிரியமா இருக்கிறார். மன திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். மன திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகமே சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகமே சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷத்திற்கு பங்காளியான பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாறும் பொழுது கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த கிராமத்தை ரட்சித்து எல்லா ஜனங்களையும் பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். பிதாவே, நன்றியோட ஸ்தோத்திரம். உடைய கரம் இந்த வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு இருதுக்கும் சமாதானத்தையும் கிருபையும் அன்பையும் கொடுங்க. கர்த்தருடைய சமாதானம் அந்த கிராமத்துல, இந்த தெருவில் வியாபாரம் செய்யற பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக அப்படியே நடத்துங்க. இயேசுவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே.